இன்னைக்கு சிம்பிளா ஒரு காளான் கிரேவி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம் வாங்க. இது வந்து மொட்டு காளான்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எப்பவும் போல எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை காஞ்ச மிளகாயும் சேர்த்திக்கலாம். இதுக்கு வந்து கொஞ்சம் நிறைய பெரிய வெங்காயம் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து நேச்சுரலாக வந்து அரைச்சி போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மஞ்சத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா சேர்த்துட்டோம்னா கறி டேஸ்ட்டில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால நான் மட்டன் மசாலா சேர்த்திருக்கிறேன். 2 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வந்து நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா மசாலா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்திக்கலாம். அதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு போட மறந்துட்டோம். அதனால உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கலாம். மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் நம்ம காளான் சேர்த்திக்கலாம். காளான் வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியில் வந்து ஒரு 15 நிமிஷம் வச்சுருந்தேன். அதுங்காட்டிக்கு நல்லா தண்ணியில் அது அப்சர்வ் ஆகிருக்கும். நம்ம வதக்கும் போது அதிலே தண்ணி விடும். நீங்கள் தேவைப்பட்டால் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் தண்ணி சேர்த்திங்கன்னா அது டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தண்ணி மாதிரி வேணாலும் தண்ணி மாதிரி வச்சுக்கலாம். கிரேவி மாதிரி வேணாலும் கிரேவிக்கு வச்சுக்கலாம். சாப்பாடு, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம்.